வெல்கம் டு அத்தியம்மா குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நல்ல கலர்ஃபுல்லான ப்ளூபெர்ரி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்ல தேங்காயும் வெல்லமும் வச்சு ஸ்வீட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டான ப்ளூபெர்ரி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 டம்ளர் இடியாப்ப மாவு, வெல்லம், ப்ளூபெர்ரிஸ், துருவின தேங்காய், ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் கடாய் சூடானதும் 15லேருந்து 20 ப்ளூபெர்ரி சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் இடியாப்ப மாவு எடுத்ததுனால 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு சிட்டிகை உப்பு. தண்ணி நல்லா கொதித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெர்ரி பழங்களை நசுக்கி விடுங்க. அப்போ தான் அதில் இருக்க கலரும் சாரும் இறங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், அதில் இருக்க கலர்லாம் இறங்கி பார்க்க எப்படி கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்ட்டு. நல்லா கொதிக்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு அதில் இருக்க தோலெல்லாம் மட்டும் எடுத்துருங்க. இப்போ மாவை நல்லா கிண்டிக்கலாம். சப்பாத்தி மாவுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் பிசைவீங்களோ அதே அளவுக்கு இந்த மாவையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு பால் மாதிரி உருட்டிக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகட்டும். உருகினதுக்கப்புறம் 1 கையளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் வதங்கும் போதே நல்லா ஸ்மெல் வரும். அப்போது 1/2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் மாவுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தித்திப்பு அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஏலக்காய் தூள் 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வெல்லம் உருகிற அளவுக்கு பொறுமையாக வதக்குங்க. நல்லா இந்த மாதிரி வரும் திரண்டு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை மாவை நல்லா இந்தமாரி ரவுண்டாக உருட்டிக்கோங்க. உருட்டிக்கிட்டு விரலோட முனையில் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கையாலே அமுக்க கரெக்டாக வரும். கொழுக்கட்டை அச்சு இருந்தால் நீங்கள் அதில் கூட போட்டு செஞ்சுக்கலாம். அச்சு இல்லாமல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. கையில் எண்ணெய் தடவி தட்டுறதுனால கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் வரும். அதுக்காக தான். தேவையான அளவுக்கு பூரணத்தை வச்சுக்கோங்க. வச்சு இந்தமாரி கையை 2ஆக வச்சு மடக்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது ஒரு விரலால் முனையில் மட்டும் இப்படி மடக்கி விடுங்க. பாருங்கள், அச்சே இல்லாமல் சூப்பராக அச்சில் செஞ்ச கொழுக்கட்டை மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா மாவையும் சின்ன சின்னதாக எடுத்து பூரணத்தை அதில் வச்சு மடித்து வச்சுருங்க. முனையிலெல்லாம் அமுக்கி விடுங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராது. இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடானதும் எண்ணெய் தடவி தட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம கொழுக்கட்டை எடுத்து அடுக்கிடலாம். பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. அமுக்கி பார்த்திங்கன்னா தெரியும். அமுங்கலைன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை தனி தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், சுவையான ப்ளூபெர்ரி கொழுக்கட்டை தயார்.